வணக்கம். வாழ்க்கை ஒரு கொண்டாட்டம் அப்படின்னு ஒரு பக்கம் நாம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனா புத்தர் மாதிரி பெரிய ஞானிகள் அவங்களோட முதல் போதனையையே வாழ்க்கை துயரமானது அப்படின்னு தான் ஆரம்பிச்சாங்க. இது கேட்கவே ஒரு மாதிரி முரண்பாடா இருக்கு இல்லையா? சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற நாம ஏன் துக்கத்துல இருந்து ஆரம்பிக்கணும்? இன்று நீங்க எங்க கூட பகிர்ந்துகிட்ட ஓஷோவின் தம்மபதம் சொற்பொழிவு தொடரோட 70வது ஆடியோ பதிவை வச்சு இந்த துயரம்ங்கிற தொடக்க புள்ளியிலிருந்து பேரானந்தம்ங்கிற மையத்தை அடையிறது எப்படின்னு ஒரு ஆழமான அலசலை மேற்கொள்ள போறோம். ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. துயரத்தை ஒரு முடிவா பார்க்காம ஒரு தொடக்கமா எப்படி பார்க்கிறது? ஓஷோவோட இந்த கலந்துரையாடல் அதுக்கு தான் வழிகாட்டுது. புத்தரோட பார்வை அவநம்பிக்கையானதா, இல்ல அதுல ஆழமான ஒரு உண்மை இருக்கா? அன்புக்கும் சரணடைதலுக்கும் என்ன சம்பந்தம்? ஞானிகளை சுத்தி ஏன் இவ்ளோ புராண கதைகள் இருக்கு? இது ஏதோ தத்துவம் பேசுற விஷயம் மட்டும் இல்ல, நம்ம அன்றாட வாழ்க்கையோட குழப்பங்களுக்கு விடை தேடுற ஒரு முயற்சி. அருமை. அப்போ அந்த முதல் முரண்பாட்டில இருந்தே ஆரம்பிக்கலாம். வாழ்க்கை துயரமானது அப்படின்னு நம்புறது நம்மளை இன்னும் சோகமா சோர்வா ஆக்கிடாதா? ஓஷோ கிட்ட கேட்கப்பட்ட கேள்வியும் அதுதானே. இந்த மாதிரியான தத்துவங்களால தான் கிழக்கு நாடுகள் பின்தங்கி போச்சா? ஆமா, இது ஒரு பொதுவான சந்தேகம். ஆனா ஓஷோவோட பதில் ரொம்ப ஆச்சரியமானது. அவர் என்ன சொல்றாருன்னா, வாழ்க்கை துயரம்ங்கிறது ஒரு தத்துவமே கிடையாது. தத்துவம் கிடையாதா? இல்ல, அது ஒரு யதார்த்தம், ஒரு பச்சை உண்மை. ஒரு டாக்டர் உங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு சொன்னா அந்த டாக்டர் மேலயா கோவப்படுவீங்க? இல்லையே, நோயை ஏத்துக்கிட்டு சிகிச்சையை ஆரம்பிப்பீங்க. புத்தர் அந்த டாக்டர் வேலையை தான் செய்யறாரு. நாம துன்பப்படுறதுக்கு காரணம் இந்த உண்மையால இல்ல, வாழ்க்கை எப்படியாவது நமக்கு சுகத்தை தந்துடும்னு நாம வளர்த்துக்கிற பொய்யான எதிர்பார்ப்புகள்னால தான். ஓ, அப்போ பிரச்சனை உண்மையிலே இல்ல, நம்ம எதிர்பார்ப்புல தான் இருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. ஓஷோ ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு. நீங்க ஒரு முள்ள அது மலருன்னு நினைச்சு மார்போட அணைச்சுக்கிறீங்க. அது குத்தும்போது பயங்கரமா வலிக்குது. ஏன்? ஏன்னா நீங்க அதை மலர்னு எதிர்பார்த்தீங்க. ஆனா அது முள்ளா இருந்து உங்க கனவை களைச்சிடுச்சு. அந்த ஏமாற்றம் தான் பெரிய வலி. ஆனா அது முழுத்தான உங்களுக்கு முதலியே தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அத ஜாக்கிரதையா கையாண்டிருப்பேன். ஒருவேளை குத்துனாலும் இது முள், இதோட இயல்பு குத்துறதுதான்னு புரிஞ்சுக்கிட்டு அவ்வளவா வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். மிகச் சரியா சொன்னீங்க. அதுதான் விஷயம். வாழ்க்கை துயரமானதுங்கிற உண்மையை ஏத்துக்கிறது முள்ள முள்ளாக பார்க்கறது மாதிரி. அப்படி பார்க்கும்போது 2 விஷயங்கள் நடக்கணும் ஓஷோ சொல்றாரு. ஒன்னு, வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. சரி. அதனால ஏமாற்றத்துக்கும் இடமில்ல. ஒரு விதமான சகஜமான, அதாவது ரொம்ப இயல்பான, எந்த போராட்டமும் இல்லாத ஒரு மனநிலை, ஒரு ஏற்றுக்கொள்ளுதலும் உங்களுக்குள்ள வரும். சரி, இது முதல் விஷயம். ரெண்டாவது என்ன? ரெண்டாவது தான் ரொம்ப முக்கியம். இத்தனை நாளா காணல் நீர்ல தண்ணி இருக்குன்னு நம்பி அதை தேடி ஓடி ஓடி உங்க சக்தியை வீணடிச்சிங்க. இப்போ அது காணல் நீர்னு புரிஞ்சதும் என்ன ஆகும்? அந்த ஆற்றல் வெளியே போக வழி இல்லாம தனக்குள்ளேயே திரும்பி பாய ஆரம்பிக்கும். ஆமா, அது ஒரு இயல்பான விதி போல தெரிகிறது. ஒரு நதிக்கு வெளியே கடல்ல கலக்க வழி இல்லை என்றால் அது தனக்குள்ளேயே ஒரு பெரிய ஏரியை உருவாக்கிக் கொள்ளும். அப்படிதான் இந்த ஆற்றலும் உள் மனதில் ஒரு ஆழத்தை உருவாக்குகிறதா? அருமையான ஓமை. அதுதான் நடக்குது. அந்த ஆற்றல் உள்முகமா திரும்பும்போது தான் தியானம் பிறக்குது, மதம் பிறக்குது, ஆன்மீக பயணம் தொடங்குது. அதனால புத்தர் துயரத்தை அறிமுகப்படுத்துறது உங்களை சோகமாக்க இல்ல, உங்க சக்தியை உங்களுக்குள்ள திருப்புறதுக்கு தான். அதனால தான் அவர் 4 பேர் உண்மைகளை சொன்னார். 4 பேருண்மைகள். ஆமா. முதல் உண்மை, வாழ்க்கை துயரமானது. இதை கேட்டதும் நீங்க இயல்பாவே கேட்பீங்க, சரி, இதிலிருந்து தப்பிக்க வழி இருக்கான்னு. அப்ப அவர் 2வது உண்மையை சொல்றார். ஆமாம், வழி இருக்கிறது. 3வது, விடுதலை நிச்சயம் சாத்தியம். 4வது, இதுதான் அதற்கான பாதை. இது ஒரு முழுமையான விஞ்ஞானம், அவநம்பிக்கை இல்லை. புரியுது. அப்போ துயரத்து புரிஞ்சுக்கிறது தான் விடுதலைக்கான முதல் படி. அந்த விடுதலைக்கான பாதையில தான் அன்பு, சரணாகதி மாதிரியான விஷயங்கள் வருது. நீங்க சரணாகதி அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு ஒருவித அடிமைத்தனம், சுயமரியாதையை இழக்கிறது மாதிரியான விஷயங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா ஓஷோ அதை அன்போட இணைக்கிறாரு. இந்த இணைப்பு எப்படி வேலை செய்யுது? அன்பு இல்லாம சரணடைய முடியாதா? கண்டிப்பா முடியாது. அதுதான் ஓஷோவோட தெளிவான பதில். அன்பும் சரணாகதியும் ஒண்ணுக்கொன்னு பிரிக்க முடியாதது. சொல்லப்போனா ஒரே நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி. அன்பில்லாம ஒரு சரணாகதி நடக்குதுன்னா அதுக்கு பேரு அடிபணிதல். யாரோ ஒருத்தர் கத்திய காட்டி மிரட்டி என்கிட்ட சரணடைன்னு சொன்னா நீங்க செய்வீங்க. ஆனா அது உயிருக்கு பயந்து வர்றது. அதுல மரியாதை இருக்காது, அன்பு இருக்காது. அது ஒரு வன்முறை. அப்போ உண்மையான சரணாகதி எப்படிப்பட்டது? அது எப்படி தானா நடக்குது? எங்க அன்பு ஆழமா இருக்கோ அங்க சரணாகதி ரொம்ப இயல்பா ஒரு பூ மலர்ன மாதிரி நடக்கும். அதை யாரும் கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு தாய் தன் குழந்தைக்காக சரணடைகிறா, ஒரு காதலன் காதலிக்காக, ஒரு சீடன் குருவுக்காக.
இங்க யாரும் யாரையும் கட்டாயப்படுத்துறதில்ல. அன்பு இருக்கும்போது நான்கிற அகங்காரம் இயல்பாவே கரைய ஆரம்பிக்குது. அந்த அகங்காரம் கரையும் போது மிச்சம் இருக்கிறது சரணாகதி தான். அன்புதான் அந்த ரசவாதம். ஒரு உருவமில்லாத விஷயம் அது எப்படி ஒரு நபர்கிட்ட சரணடையறது மாதிரி இருக்க முடியும்? ரொம்ப நல்ல கேள்வி. இங்கேயும் அதே விதிதான். ஆன்மீகத்துல நாம அன்புன்னு சொல்றது பக்தி. நீங்க பிரபஞ்சத்தோட ஒரு பகுதின்னு உணரும்போது அதோட இயக்கத்து மேல உங்களுக்கு ஒரு ஆழமான அன்பு, ஒரு நம்பிக்கை வருது. அப்போ எல்லாம் என் கட்டுப்பாட்டுல இருக்கணுங்கிற உங்க அகங்காரப்படியே தளர்த்துறீங்க. உன் விருப்பப்படியே நடக்கட்டும்னு பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களை ஒப்படைக்கிறீங்க. இதுவும் ஒரு விதமான அன்புதான். இங்க நீங்க சரணடைறது ஒரு நபர்கிட்ட இல்ல, ஒரு மாபெரும் சக்திக்கு. ஆக அடிப்படை ஒண்ணுதான். அன்பு இருக்கும் இடத்தில் அகங்காரம் இருக்காது, அகங்காரம் இல்லாத இடத்தில் சரணாகதி மலரும். அடடா, புத்தர் மாதிரி ஞானிகளை பத்தி பேசும்போது அவங்கள சுத்தி இருக்கிற புராண கதைகள் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உதாரணத்துக்கு, புத்தர் அரண்மனையை விட்டு நடுராத்திரியில வெளியேறும்போது அவரோட குதிரையோட குளம்படி சத்தம் கேட்டு யாரும் எந்திரிச்சிடக்கூடாதுன்னு தேவர்கள் எல்லாம் வந்து குதிரையோட ஒவ்வொரு குளம்புக்கும் கீழே தாமரை மலர்களை வச்சாங்கன்னு ஒரு கதை இருக்கே. இதெல்லாம் உண்மையா? இங்கதான் நாம வரலாறுக்கும் புராணத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். வரலாறு என்ன சொல்லும்? சித்தார்த்தர் இந்த தேதியில இந்த நேரத்துல அரண்மனையை விட்டு வெளியேறினார்னு சொல்லும். அது ஒரு கருப்பு வெள்ளை புகைப்படம் மாதிரி வெறும் தகவல்களை பதிவு செய்யும். சரி, அப்ப புராணம் எதை பதிவு செய்யுது? புராணம் அந்த நிகழ்வோட ஆன்மாவை பதிவு செய்யுது. அது ஒரு வண்ண ஓவியம் மாதிரி. அதுக்குள்ள கவிதை இருக்கும், உணர்வு இருக்கும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. தேவர்கள் வந்து தாமர மலர்களை வச்சாங்கங்கிறது உண்மையா பொய்யான ஆராயறது முக்கியமா, இல்ல அது சொல்ற செய்தி முக்கியமா? ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொல்றது பார்த்தா புராணங்கள்ங்கிறது ஒரு வகையான உன்னதமான பொய்களா, உண்மைய சொல்ல பொய்ய பயன்படுத்துற மாதிரி இல்லையா? இது கேட்கவே கொஞ்சம் தந்திரமா இருக்கே. பொய்கள் இல்லை, அது வேறு ஒரு மொழி. வரலாறுங்கிறது உரைநடை மொழி, புராணம்ங்கிறது கவிதை மொழி. ஒரு கவிஞன் உன் முகம் சந்திரன் மாதிரி இருக்குன்னு சொன்னா நீங்க உடனே ஒரு டெலஸ்கோப் எடுத்துட்டு வந்து இல்லையே சந்திரன்ல பள்ளங்கள் இருக்கு உன் முகத்துல இல்லைன்னு விஞ்ஞான ரீதியா ஆராய்வீங்களா? இல்ல இல்ல, அப்படி ஆராய்ஞ்சா எந்த காதலும் நிலைக்காது. புரியுது. அதுக்கு பின்னாடி இருக்கிற உணர்வை தான் நாம எடுத்துக்கணும். அதேதான். தாமரை மலர்கள் கதைக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக ஒரு அடி எடுத்து வைக்கும்போது இந்த பிரபஞ்சம் மொத்தமும் உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுக்கு துணையா நிற்கும். அந்த அமைதியான ஆதரவைத்தான் தேவர்கள் தாமரை மலர்களை பரப்பியதுன்னு கவிதை மொழியில சொல்றாங்க. இது வரலாற்று உண்மை அல்ல, ஆனா அதை விட ஆழமான ஒரு காவிய உண்மை. அடடா, இது முற்றிலும் புதிய கோணம். நான் இதுவரை புராண கதைகளை வெறும் கற்பனைகள் அல்லது காலாவதியான மூட நம்பிக்கைகள்னு தான் நினைச்சிருந்தேன். ஆனா நீங்க அதை கவிதை உண்மைன்னு சொல்லும்போது அதோட மதிப்பு புரியுது. அதாவது அது என்ன நடந்ததுன்னு சொல்லல, நடந்ததோட அர்த்தம் என்னன்னு சொல்லுது. புத்தர் பௌர்ணமி அன்னைக்கு பிறந்து ஞானம் அடைஞ்சு மறைஞ்சாருன்னு சொல்றதுக்கும் இதே பார்வை பொருந்துமா? நிச்சயமா. இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். வரலாறு சொல்லும் அவர் ஒரு குறிப்பிட்ட தேதியில பிறந்தாருன்னு. ஆனா புராணம் என்ன சொல்லுது? அவர் பௌர்ணமி அன்னைக்கு பிறந்தார், ஞானம் அடைந்தார், மறைந்தார்னு. ஏன்னா பௌர்ணமிங்கிறது முழுமையோட சின்னம். முழுமையா? ஆமா. புத்தரோட வாழ்க்கை அதோட எல்லா பரிமாணங்கள்லயும் முழுமையானது, பூரணமானதுன்னு சொல்றதுக்கான ஒரு குறியீடு தான் அது. அவரோட பிறப்பு ஒரு முழுமை, ஞானம் ஒரு முழுமை, இறப்பும் ஒரு முழுமை. புராணம் இப்படிதான் ஆழமான உண்மைகளை நமக்கு கடத்துது. அருமை. இந்த வெளியுலக கதைகள், குறியீடுகள்ல இருந்து இப்போ நம்ம உள்மன உலகத்துக்கு வருவோம். வாழ்க்கையில இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வின்னு எல்லாமே இரட்டையா இருக்கு. ஆனா ஆன்மீகம் இது எல்லாத்தையும் கடந்த ஒரு ஒற்றைத் தன்மைய பத்தி பேசுது. இந்த சுழற்சிக்கும் அந்த நிலைத்தன்மைக்கும் என்ன தொடர்பு? இது விளக்க ஒரு அருமையான உருவகம் இருக்கு. ஒரு மாட்டு வண்டி சக்கரத்தை கற்பனை செஞ்சு பாருங்க. சக்கரத்தோட வெளிப்பகுதி, அதாவது விளிம்பு, தொடர்ந்து சுத்திட்டே இருக்கும். ஒரு பகுதி மேல போகும், உடனே இன்னொரு பகுதி கீழே வரும். இதுதான் நம்ம மனசோட, இந்த உலகத்தோட இயல்பு. இன்பம், துன்பம், புகழ், இகழ்ச்சின்னு இந்த இரட்டைத்தன்மையில அது சுத்திட்டே இருக்கும். இங்க நிரந்தர அமைதிக்கு வழியே இல்ல. சரி, ஆனா இந்த சக்கரத்துல அச்சாணின்னு ஒன்னு இருக்குமே. சரியா பிடிச்சிங்க. அந்த சக்கரம் எவ்வளவு வேகமா சுத்தினாலும் அதோட மையத்துல இருக்கிற அச்சாணி மட்டும் சுத்தாம அசையாம நிலையா இருக்கும். அந்த அச்சாணி தான் ஆன்மா. அந்த ஒற்றைத்தன்மை, அந்த நிலைத்தன்மை. நம்மளோட மொத்த பயணமும் சுத்திட்டே இருக்கிற அந்த சக்கர விளிம்புல இருந்து அந்த அசையாத மையத்தை நோக்கி நகர்றது தான். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு படிமம். அப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில நான் சக்கரத்துல மாட்டிட்டேன்னு உணரும் போது, உதாரணத்துக்கு ஒரு வேலை டென்ஷன்ல இருக்கும்போதோ இல்ல யாரோ சொன்ன ஒரு வார்த்தையால கஷ்டப்படும் போதோ, நம்ம நோக்கம் அந்த சக்கரத்தை நிறுத்துறதில்ல. ஏன்னா அது முடியாது.
ஆனா நம்ம கவனத்தை, நம்ம உணர்வை எனக்குள்ள இருக்கிற அந்த அச்சாணிக்கு மாத்துறது தானா? ஒரு குழப்பமான நாள்ல இத நடைமுறையில எப்படி செய்யறது? மிகச் சரியான கேள்வி. அந்த மையத்தை அடையிறதுக்கு தான் 2 பிரதான வழிகள் இருக்கு. ஒன்னு தியானம். புத்தரோட பாதை இது. சக்கரத்தோட சுழற்சிய, அதாவது மனசோட ஓட்டத்தை எந்தவித பாதிப்பும் இல்லாம ஒரு சாட்சியா நின்னு பார்க்கறது. நான் இந்த ஆட்டம் இல்ல, இத பார்க்கறவன்னு உணரும்போது நீங்க மெதுவா அந்த சுழற்சியிலிருந்து விடுபட்டு மையத்தை நோக்கி நகர ஆரம்பிப்பீங்க. நீங்க ஒற்றையா தனியா நின்னு பார்க்கறீங்க. இது ஒரு வழி. இன்னொரு வழி என்ன? இன்னொரு வழி பக்தி. மீரா அல்லது சைத்தன்யரோட பாதை. இங்க நீங்க சாட்சியா நின்னு பார்க்கல, அன்பால பக்தியால அந்த மையத்தோட 2 கரைஞ்சி ஒன்னா விடுகிறீர்கள். உங்களுக்கும் அந்த மையத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம போயிடுது. 2 பாதையிலுமே கடைசியில 2ங்கிற தன்மை அழிஞ்சிடுது. தியானத்துல உலகம் அழிஞ்சு நீங்க மட்டும் இருக்கீங்க. ஓ, பக்தியில நீங்க அழிஞ்சு இறைவன் மட்டும் இருக்கார். 2மே அந்த நிலையான அமைதியான மையத்தை அடையறதுக்கான வழிகள் தான். கபீர் சொன்ன மாதிரி 2 கற்களுக்கு நடுவுல சிக்கிற தானியம் அரைபட்டு போயிடும். ஆனா மையத்துல இருக்கிற ஆணியை பிடிச்சுக்கிற தானியம் தப்பிச்சிரும். அந்த ஆணி தான் இந்த மையம். ரொம்ப ஆழமான விளக்கம். அப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்களை தொகுத்து பார்த்தா, வாழ்க்கை துயரங்கிறது ஒரு முட்டுச்சந்து இல்ல. அது ஒரு புதிய பயணத்துக்கான தொடக்க புள்ளி. உண்மையான சரணாகதி பயத்திலிருந்தோ கட்டாயத்திலிருந்தோ வரதில்ல. அது அன்போட இயல்பான வெளிப்பாடு. அப்புறம் புராண கதைகள் வெறும் கற்பனைகள் இல்ல. அது ஆழமான உண்மைகளை சொல்ற கவிதை மொழி. கடைசியா, நம்ம மனசோட எல்லா போராட்டங்களுக்கும் நடுவுல அசைவில்லாத ஒரு மையம் நமக்குள்ள இருக்கு. ஆமா, அந்த மையத்தை நோக்கி போறது தான் நம்ம பயணம். இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. அந்த நிலையான மையத்தை அடைய 2 பாதைகளை பத்தி பேசணும். ஒன்னு தியானம். உலகத்தோட ஆட்டத்திலிருந்து உங்களை துண்டிச்சுக்கிட்டு ஒரு சாட்சியா ஒற்றையா நிக்கிறது. இன்னொன்னு பக்தி. அன்பால அந்த மையத்தோட கரைஞ்சு ஒன்றா மாறுறது. இந்த 2 பாதைகள்ல எந்த பாதை உங்களோட இயல்புக்கு ரொம்ப நெருக்கமா இருக்குன்னு நீங்க உணர்றீங்க? தனியாக நின்று பார்ப்பதா அல்லது கரைந்து ஒன்றாவதா? இது நீங்க உங்களுக்குள்ள ஆழமா கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி.